எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஏன்டா வீடியோ போடல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராவல் சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணுறதுக்காக பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். ஸோ ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஸோ அதனால வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே சமயம் நம்மளோட சேனலுக்கு ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ இப்போ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரேராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். ஸோ மேபி இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதனால நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே செத் ராலின்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், பால் ஹெய்மன் அவங்க எல்லாரும் ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நாளைக்கு நடக்க போகிற மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் செத் ராலின்ஸ் கலந்துக்க போகிறாரு. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூட ஃபியூச்சரே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட யாரெல்லாம் மோதுறாங்களோ, எங்கள் கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க யாருமே இப்போ இல்லவே இல்லை. சாமி ஜெயின் தெரியும், ஏன் சிஎம் பங்க் இப்போ எங்கே இருக்கானே தெரில, ரோமன் நாங்கள் அடிச்சடியில் அவன் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. அதே சமயம் நாளைக்கு நடக்க போகிற மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் நான் மேபி வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிவிடுவேன். ஸோ வின் பண்ணதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனும் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த பிளட் லைன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே சோலோ சிக்காவா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் டீமை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ப்பார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ என்கிட்ட அடி வாங்கின வந்தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்க்க உடனே பிரான்சன் ரீட் அவன் என்னோட டீம் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா வார் கேமில் ஃபைட் பண்ணால் இப்போ அவன் வான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செத் ராலின்ஸ் டீமை கலாய்க்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிற்பார். உடனே ஜேக்கப் ஃபார்டோவும் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்பாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க, அடிச்சுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செத் ராலின்ஸ் ரெண்டு டீமையும் தடுத்து விட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல பின்பக்கமாக ஜிம்மி ஊசோ உள்ள வந்து பயங்கரமாக பிளட் லைன் டீமை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல ஜிம்மி ஊசோ வர்சஸ் ஜேசி மெட்டோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் டீமுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்டுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜிம்மி ஊசோ ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போகிறாரு. உடனே அந்த இடத்துல பிளட் லைன் டீமுக்கு இடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே ஜேக்கப் ஃபார்டு கோவமா பேக் ஸ்டேஜுக்கு போறாரு. அதே இடத்துல ஜெலினா வீகா வர்சஸ் பைப்பர் நிவில்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஸ்டிக்கில் இருந்து, சேர்ல இருந்து, டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பைப்பர் நிவிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக செல்சி கிரீன் அண்ட் ஆல்பா ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைட்லேயே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலினா வீகாவை பயங்கரமாக டார்கெட் பண்ணும்போது அந்த இடத்துல ஜெலினா வீகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜூலியா உள்ளே வருவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜெலினா வீகா வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவில ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜெலினா வீகா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல ஜூலியா ரொம்பவே ஷாக்கிங்காக ஜெலினா வீகாவுக்கு அகேன்ஸ்டாக டர்ன் பண்ணி அவங்கள பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்களோட உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் எடுத்து காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல எல்ஏ நைட் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மணி இந்த பேங்க் பேப்பரை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்சை பற்றி பேசுகிறாரு. அதில் நிறைய டம்மி பீஸிங்க கலந்துக்குது.
ஸோ செத்ராலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. செத்ராலன்ஸ், எல் கிராண்ட் அமெரிக்கானோ, ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டம்மி பீஸ் தான். நான் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறேன். ஸோ வின் பண்ணதோட ஃபியூச்சர் சாம்பியன் நான் தான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ண அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் செத்ராலன்ஸ் உள்ள வந்து எல்ஏ நைட் அடிப்பார். குறிப்பாக எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை பங்கமாக கலாச்சிருப்பார். ஸோ அதனால் அவர் உள்ள வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணி எல்ஏ நைட் அடிக்கிறாரு. அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் உள்ள வர உடனே செத்ராலன்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து அலிஸ்டர் பிளாக்கையும் எல்ஏ நைட்டையும் பயங்கரமாக அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஜெனரல் மேனேஜர், ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. சவுதி அரேபியாவில் நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே சமயம் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஜெட் கார்கில் உள்ள வந்து நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் வின் பண்ண போகிறேன், சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் உள்ள வந்து ஸோ டபுள் எப்பவுமே ஒரே குயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல டிஃபினி ஸ்டாட்டன் வந்து ரெண்டு பேரையும் கலாச்சி விட்டு ஒரு ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. டிஃபினி ஸ்டாட்டன் நேராக ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த உமன்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை யார் வின் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அவங்க டிஃபினி ஸ்டாட்டனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல 6 உமன் டேக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரியா ரிப்ளே அண்ட் அலெக்சா பிளஸ் அண்ட் ஸ்டெஃபனி வாக்கர் வர்சஸ் நயோமி அண்டு ராக்ஸின் ஃபெரேஸ் அண்டு ஜூலியாக்கான ஒரு 6 உமன் டேக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சில் ரெண்டு டீமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளி, ஸ்டெஃபனி வாக்கர் அண்ட் அலெக்சா பிளஸ் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல கிரீட் பிரதர் வர்சஸ் பென்டா அண்டு ஆண்ட்ரேடேக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு டீமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல செத்ராலன்ஸ் டீம் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராடே அண்ட் பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அவங்கள பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பயங்கரமாக எல்லாரையும் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபியூச்சர், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ண போகிறோம், ஃபியூச்சர் சாம்பியன் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பால் ஹேமன் பண்ணுறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி போகிறாங்க. உடனே ஜே ஊசோ உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஜே ஊசோவும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாங்க. குறிப்பாக கோடி ரோட்ஸ் நம்ம எதை பற்றி பேசலாம், ஜே ஊசோவை பற்றி பேசலாமா, என்ன பற்றி பேசலாமா, ஏன் எங்களோட ஆப்போனன்ட் ஜான் சீனா அண்டு லோகன் பால் ஸோ அவங்கள பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க ஜான் சீனா லோகன் பாலுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த மேட்சை பற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஜான் சீனா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே எப்பவும் போல் த லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பின்பக்கமாக லோகன் பால் வந்து ஸோ ஜே ஊசோ அடிக்க அந்த இடத்துல ஸோ கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன் எடுத்துகிட்டு போய் தலையில் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பண்ணுறாரு. ஸோ ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் தான், நான் தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்டு ஜே ஊசோவை பயங்கரமாக அடிச்சுட்டு வெறித்தனமாக அடிச்சுட்டு அந்த இடத்துல நான் இப்போ சொல்கிறேன் ஃபியூச்சர் டபிள்யூட வேர்ல்ட் சாம்பியன் லோகன் பால் தான், லோகன் பால் தான் டபிள்யூட ஃபியூச்சர், நான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வார் ஆஃப் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிகிறாங்க. ஸோ இந்த வார் ஆஃப் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் தான் நடந்துச்சு.